Shiva, good evening, Kanna. Good evening, Kanna. So, Nandana, good evening. Nandana, good evening. கேக்குறதாடா? கேக்குறதுடா, நல்லா கேக்குறது. So, last classல வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஓவர்வியூ பார்த்தோம் சிவா. ஓகேவா? ம், ம். ரொம்ப பேசிக்கா தான் எடுத்தேன் சிவா. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. இது என்ன மாடல்? ஒரே நிமிஷம். ஆமா, அது வந்து இங்க அதாவது எது வந்து அதோட ரிலவெண்ட்டோ கேங் சார்ட்டோட ரிலவெண்ட்டோ அதெல்லாம் கவர் பண்ணினேன். சம்ஸ் கேங் சார்ட் இமீடியட் சக்சஸர் ஸ்லாக்கோடது வந்து நான் இன்னும் கவர் பண்ணல. ஸ்லாக்கு ஃப்ளோட்லாம் இனிமேல் தான் கவர் பண்ண போறேன். தியரியில வந்து இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. ஓகே, நெட்வொர்க் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு டூலு. அது எப்படின்னா ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்ல. ஸோ எப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு அடுத்தது இது, இந்த ஆப்ரேஷனுக்கு அடுத்தது இது அப்படின்றது ஒரு சின்ன ப்ராசஸாக இருந்தால் ஈஸியாக ஃப்ரேம் அவுட் பண்ணிடலாம். பட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரூட்டிங்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ரொடக்ஷன் பிளானிங். ரூட்டிங்ன்ற ப்ராசஸ் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் பண்ண முடியும். ஆனால் பெரிய பெரிய ப்ராசஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட். தேர் மே பி மோர் தேன் ஒன் ரூட் டு கம்ப்ளீட் அ ஜாப். The function of production manager is to find out the path which takes the least time in completing the project. Production ஷேர் பண்ணலையா? சாரி. ரெக்கார்டிங் பண்ணிட்டேன், ஷேரிங் மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து பிக் ப்ராஜெக்ட்ல வந்து மெனி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு சைமல்டேனியஸ்லி. ஸோ தெர் மே பி மெனி ஆக்டிவிட்டீஸ் விச் கேன் பி ஸ்டார்டட் ஒன்லி அட் த கம்ப்ளீஷன் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெட்வொர்க் அனாலிசிஸோட கான்செப்ட் என்னன்னா சில ஆக்டிவிட்டி காமனாக ஸ்டார்ட் ஆகும், சில ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நெட்வொர்க் அனாலிசிஸ்ன்ற ஒரு டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது to draw some suitable diagram showing various activities and their positions in the projects. It explains the time to be taken in completing the route from one operation to the other. It defines the way in which the delay in any activity can affect the entire project in terms of both money and time. Such a diagram is called as network diagram. அதாவது it defines the way in which delay in activity, ஒரு ஆக்டிவிட்டி டிலே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் ப்ராஜெக்டும் அதனால அஃபெக்ட் ஆகலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் டைம். அந்த டயக்ராம் எங்க டிலே ஆகிறது, எங்க பெட்டரா எடுத்துன்னு வருது, அதெல்லாம் கிளியரா சுட்டி காமிக்கிறது தான் நெட்வொர்க் டயக்ராம். நெட்வொர்க் டயக்ராம்ன்றது ஒரு பிக்சர் வரைகிற மாதிரி இருக்கும். அதுல வந்து இட் ட்ரேசஸ் த ஒர்க் ஃப்ரம் டிபார்ச்சர் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் கம்ப்ளீஷன் அப்ஜெக்டிவ் வரைக்கும் கோர்வையாக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. குட்டி 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 மினிட் டீடைல்ஸும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் ஓவரால் அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இன் நெட்வொர்க் அனாலிசிஸ் என்னன்னா, the objective is to finish within the specified time, otherwise there is a penalty. இது ஒன்று. Various activities are to be completed in an order. However, a number of activities are performed simultaneously where there are many other activities which can be started only when some other activities are completed. The cost of any activity is proportional to its time of completion. Processல வந்து நிறைய hurdles இருக்கலாம். And the resources to be allocated may also be limited. A network graph வந்து consists of a number of points or nodes, each of which is connected to one or more of the other nodes by roots or edges. இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ்ல நம்ம சில டெர்மினாலஜிஸ்லாம் நல்லா கீயா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
பண்ணிட்டோம்னா நான் நெட்வொர்க் டயக்ராம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு கிராஃபிக்கல் டெபிக்டிங் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் இன் அ ப்ராஜெக்ட். அல்கோரிதம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்கோரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து இடத்துலேருந்து சமையல் கட்டுக்கு போறேன் அப்படின்னா எழுந்துக்கணும், நடக்கணும், சமையல் கட்டு லெஃப்ட்ல இருந்தா லெஃப்ட் எடுக்கணும், சமையல் கட்டில் ஒரு தட்டு எடுக்கணும்னா தட்டு எடுக்க, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது அல்காரிதம். அந்த அல்காரிதம் மாதிரி இது நெட்வொர்க் டயக்ராமும் என்னன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா குட்டி குட்டி டீடைல்டா பிரிச்சு 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 அந்த நெட்வொர்க் டயக்ராம்ல கொண்டு வரும்போது அந்த ஆக்டிவிட்டியை எவ்வளவு சுலபமா வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு வர முடியும். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி which we should understand, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் நெட்வொர்க் டயக்ராம் வந்து அந்த டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா என்னன்னா all the projects may be viewed as a number of operations which when completed will cause the completion of the projects. Each of the operations, over operations you activity of the project which requires expenditure of time and resources for accomplishment. ஒரு நெட்வொர்க் டயக்ராம்ல ஆக்டிவிட்டி இப்போ நான் நெட்வொர்க் டயக்ராம் காமிக்கிறேன். இப்படி ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, இதுதான் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டி பி, ஆக்டிவிட்டி சி, ஆக்டிவிட்டி டி. எந்த ஒரு டயக்ராம் ஆரோ மார்க் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது? ஆக்டிவிட்டி. So this is not scaled and as such its length has no bearing on the time the activity takes for its completion. See பெருசா ஆரோ மார்க் போடுறது, சின்ன ஆரோ மார்க் போடுறதுலாம் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு ஆரோ மார்க் அந்த ஆக்டிவிட்டியை இண்டிகேட் பண்றது. The length of activity arrow is drawn conveniently so that the clarification of relationship activities is proper. It does not depict the importance of the time. The head of the arrow shows the direction of the flow of activity. Head of the arrow வந்து flow of activity னா இந்த ஆக்டிவிட்டி இப்படி போறது, இந்த ஆக்டிவிட்டி இப்படி பிரியறது, இந்த ஆக்டிவிட்டி இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா போறது அப்படின்னு சொன்னா வந்து இதோட flow of activity. Activity cannot begin until the preceding one once or not completed. ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனாதான் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஆரோ மார்க் முடிக்க முடியும். ஒரு ஆக்டிவிட்டி ஃபுல் ப்ராக்ரஸ் இருந்தா அடுத்த ஆக்டிவிட்டிக்கான ஆரோ மார்க் போட முடியாது, போடக்கூடாது. ப்ரெடிசஸர் சக்சஸர் சிவா, ப்ரெடிசஸர் சக்சஸர்னா நீங்க கிளாஸ்ல ப்ரெடிசஸர்னா யார் சிவா? சிவாவோட ப்ரெடிசஸர் யாருங்க? ஓகே, மித்ரா, சிவாவோட ப்ரெடிசஸர் யாரு? வெரி குட். நந்தனா, மித்ராவோட ப்ரெடிசஸர் யாரு? சக்தி சஞ்சய். ஓகேவா? சோ அதான் இங்க சொல்றாங்க. Predecessor means activity must be completed prior to the start of an activity. ஓகேவா? சிவா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணா. பிரேக் கிளியரா கேட்கல. Predecessor activity means சிவா கேட்கல கண்ணா. பிரேக் ஆகுது. சிவா உங்க வாய்ஸ் சரியா கேட்கல கண்ணா, பிரேக் ஆகுது. கேட்கல கண்ணா. Predecessor activity hello சிவா. ஓகே, predecessor activityன்றது activity that must be completed. ஆ சிவா பிரேக் ஆகுது சிவா. இப்போ கொஞ்சம் முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா there's a break. சரி நோ ப்ராப்ளம். ஐயோ உங்களுக்கு அங்க பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு ஓகே. Predecessor activityன்றது activity that must be completed
prior to the start of an activity. ஓகேவா, முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிறது ப்ரெடிசெசர். சக்சஸர்னா சக்சஸர் வந்து இப்போ இது இப்போ இந்த நெட்வொர்க் டயக்ராம் போகும்போது ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆக இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து எடுக்க முடியாது. சரியா, கன்கரண்ட் ஆக்டிவிட்டிஸ்னா சைமல்டேனியஸா டிராவல் ஆகுது which occur இது. So this is my predecessor activity. T க்கு predecessor activity Q, T க்கு successor activity V. ஓகேவா, S T U V எல்லாமே சைமல்டேனியஸா ஆக்ட் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட் event அப்படின்னா அர்த்தம்னா it represents a specific accomplishment in the project and takes place at a particular instant of time and does not therefore consume time or resources. It can be considered as a time oriented reference point that signifies the end of an activity and start of another. சரியா, events வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டா இண்டிகேட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டா சர்க்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் event சொல்லுவாங்க in a network diagram. event இன்னொரு பேர் என்ன, MCQ ல கேட்பாங்க, events are also known as அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா events are also known nodes. சரியா, இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இது arrow வந்து ஆக்டிவிட்டி, இது ரவுண்ட் இவெண்ட், இது 3க்கு இது predecessor, 3க்கு successor, P and R are simultaneous events. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லையே, ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, an activity arrow must begin an activity arrow must begin and end with event nodes. ரவுண்டா ஸ்டார்ட் இவெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்ல் இவெண்ட். எப்பவுமே நம்ம என்ன 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 நினைச்சுக்கிறோம், நம்ம ஸ்டார்ட் இவெண்ட் எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், முதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இந்த நெட்வொர்க் டயக்ராம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் இவெண்ட் என்ன சொல்லுவாங்க நந்தனா, டெய்ல் இவெண்ட். நந்தனா இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா கண்ணா நீங்க? ஓகே ஓகே, யாராவது இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா நெட்வொர்க் டயக்ராம், ஐடியா இருக்கா? ஸ்டார்ட் இவெண்ட்ன்றது டெய்ல் இவெண்ட், ஹனுமார் வால் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஹனுமார் வால் தான் ஸ்டார்ட் இவெண்ட். ஓகேவா, எண்ட் இவெண்ட் என்ன, ஹனுமாரோட தலை. நீங்க பாத்திருக்கீங்களா இந்த ரொம்ப ராம பக்தி இருக்கிறவங்களுக்குலாம் லைக் சாய்பாபா கோயில் எல்லாம், நாங்க ஷிரடி சாய்பாபா கோயில்லாம் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் வந்து பெரிய வால் வச்ச ஆஞ்சநேயர் இருக்கும். அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து நாங்கெல்லாம் வேண்டிப்போம். நாங்க சிடபிள்யூ படிக்கும்போது எங்களுக்கு வந்து எப்படியாவது கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, வந்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அந்த வாலில் ஃபர்ஸ்ட் பொட்டு வைக்க சொல்லுவாங்க. வாலிலேந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தலையில பொட்டு முடியும். ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ ஆம் ட்ரைங் டு ப்ரே காட் தட் எனக்கு வந்து இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ், அந்த அப்ஜெக்டிவ்க்கு எனக்கு வந்து நல்ல மெமரி பவர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தே டெல் அஸ் அ கான்செப்ட். இன்னொன்னு ஹனுமார் வந்து என்னன்னா இஸ் அ சைன் ஆஃப் கிவிங் அஸ் மோர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்க இதை கத்துக்கும் போது இது இப்படிதான் அலைன் பண்ணி கத்தணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸ்டார்ட் இவெண்ட் எப்பவுமே ஹனுமாருக்கு வைக்கிற பொட்டு டெய்ல வைக்கிற மாதிரி, ஃபினிஷ் இவெண்ட் வந்து இஸ் கால்ட் அஸ் ஹெட் இவெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அது வந்து நாங்க படிக்கும் போது அந்த சும்மா அந்த மாதிரி பண்ணோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அப்படி கூட அலைன் பண்ணிக்கலாம். merge event is the event where more than one activity ends. merge பண்ணும்போது இப்போ இந்த ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா merge ஆகுது 1 2 3, அப்புறம் இது merge eventன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி merge event இப்ப வந்து கீ பட்டர் பால்கோவா, இதோட காமன் பாயிண்ட் என்ன கீர்த்தனா? கீ பட்டர் பால்கோவா காமன் பாயிண்ட் என்ன? கரெக்ட். ஸோ மூணுமே மில்க்ல தானே இதுவாகிறது, அதான் merge event. புரியுதா? மோர் தேன் ஒன் ஆக்டிவிட்டி ends. சரியா, ஸோ இந்த டயக்ராம் பிலோ 3 and 4, 3 and 4 இருக்கு இல்லையா, 3 and 4 ஆர் த merge events.
ஏன் 3 and 4 ஆர் merge events? அதன் மூலமா தான் இப்போ இங்க இந்த 3 இந்த 4 3 3க்கும் ஒரே ஒரு ஈவெண்ட் 2க்கும் ஒரே ஈவெண்ட் ஓகேவா ஸோ 3 and 4 are merge events. Burst event is event from where more than one activity starts. In the diagram below 2 and 1 are burst events. இங்கேருந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறது இங்கேருந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறது பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் நெக்ஸ்ட் merge and burst events வந்து சம்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டுமே காம்பினேஷன் சில சம்ஸ் ஈஸி சம்ஸ்ல burst event இருக்காது merge event தான் இருக்கும் சில சம்ஸ்ல merge event burst event ரெண்டுமே இருக்கும் ஓகேவா அது நம்ம அக்கார்டிங்கா பார்த்துக்கலாம் டம்மி ஆக்டிவிட்டினா ஆக்டிவிட்டி வந்து that happens simultaneously which is a common feature in a project. It can so happen that two activities are having small same start and end events. So அந்த மாதிரி இருக்கும்போது dummy activities are basically introduced. இப்போ நம்ம சில அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் டம்மி ரோஸ் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இங்கேயும் டம்மி ஆக்டிவிட்டி வந்து ஒன்று கிரியேட் பண்ணிப்போம் இப்போ with the use of dummy activity other activities can be identified by unique end events. Dummy activities consumes no time or resource. In network diagram these can be represented by dashed arrows and is inserted in the network to clarify activity pattern in the following situations. To make activity with common start and end events distinguishable. To identify and maintain the proper precedence relationship between activities that are not connected by events. So for the situation A and B are concurrent activities. C is dependent on B. C B depend பண்றது D வந்து they are dependent on A as well as B. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாட் 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 டாட்டா இருக்குல்ல அதுக்கு பேர் தான் டம்மி ஆக்டிவிட்டி ஓகேவா இது ஒன்று இப்போ எப்படி நான் வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம வரைய போறேன் The procedure for drawing a network diagram may be explained below. There are three basic questions. The network depends on them. These questions are which operation must be completed before each given operation can be started. அப்புறம் எந்த ஆக்டிவிட்டிஸ் அதாவது எந்த ஆக்டிவிட்டிஸ் பேரலா போகணும் ஓகேவா எந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எந்த ஆக்டிவிட்டிக்கு வரணும் எந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் எந்த ஆக்டிவிட்டி வரணும் அது ஒன்று இன்னொன்று எந்த ஆக்டிவிட்டி இண்டிபெண்டா ஆரம்பிக்கிறது இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருந்தானா அதுதான் ப்ரொசீஜர் டு ட்ரா அ நெட்வொர்க் டயக்ராம் ஸ்லாக் அண்ட் ஃப்ளோட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எனக்கு ஒரே ஆ ஹலோ சிவா இப்பதான் கிளியரா கேக்குது கேக்குது சிவா ம் இதுதான் parallel அது நான் சம் வரும்போது சொல்றேன் கண்ணா உங்களுக்கு parallel டிராவல் ஆகும் இதெல்லாம் parallel சிவா இந்த ஆக்டிவிட்டிலாம் இதெல்லாம் இதெல்லாம் parallel அவன் சம்லே கொடுத்துருப்பான் சிவா ஆக்டிவிட்டி 2வும் 3யும் ஸ்டார்ட் ஆகுறது parallel இருக்கணும் பட் இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான் ஸோ நான் அந்த சம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஸ்லாக் ஃப்ளோட் எனக்கு ஒரே டவுட் இப்போ 4 பேருக்கும் 9:15 கிளாஸ் வச்சா ஓகேவா இருக்குமா 9:15 to 9:45 ஏதாவது டிஃபிகல்ட்டியா இருக்குமா ஓகே இல்ல சிவாக்கு உங்களுக்கு மித்ரா ஓகேவா சாரி ரொம்ப சாரி அதுக்கு உங்க கன்வீனியன்ஸ்ல இல்ல கண்ணா இப்போ 9:15 to 9:45 half an hour கீர்த்தனா நந்தனா ஓகேவா ஓகே தேங்க்ஸ் நான் ஒரு 8 o'clock வரைக்கும் கவர் பண்றேன் ரிமைனிங் பார்ட் 9:15 to 9:45 கவர் பண்ணிடுறேன் ஸ்லாக் இது ரெண்டு டெர்மினாலஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லாக்ன்றது என்னன்னா சிக்னிஃபைஸ் அ ஃப்ரீடம் ஃபார் ரீஷெடியூலிங் ஆர் டு ஸ்டார்ட் த ஜாப் சரி இதெல்லாம் டெர்மினாலஜிஸ் நீங்க இதை அப்படியே நான் இப்ப சொல்லும் போது பாத்துக்கோங்க சம் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு போட்டு இது நான் போட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி போடுவேன்
ஸோ உங்களுக்கு வந்து எது ஸ்லாக்கு, ஓகேவா, எது டோட்டல் ஃப்ளோட்டு, எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வரைஞ்சே காமிச்சிடுறோம் ஒரு ஒரு சம்முக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பை சென்டென்சஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சம் போடும்போது ஒன்னொன்னா வரைஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஸ்லாக்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இஎஃப்டி அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், எல்எஃப்டி அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம்னா நான் வந்து அந்த அந்த ஒரு வேலையை எவ்வளவு ஏர்லியானால ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு ஏர்லியா காலேஜ் போக முடியும் சிவா? ஏர்லியா பண்ணா எவ்வளவு ஏர்லியா போக முடியும்? மேக்ஸிமம் என்ட்ரி டைம் உள்ள எவ்வளோ லேட்டா போக முடியும் உங்களால? அந்த மாதிரி தான் இது. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஸ்லாக்ன்றது இந்த ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம்க்கும் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ஸ்லாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் இதோட முடிக்கிறேன். பட் இதில் வந்து இந்த சாப்டர் செம்ம இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்லாம் நான் ஃபுல்லுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரியா? அந்த ரிசர்வ், அதாவது இது ஃபுல்லுத்தையும் நான் எடுத்துருவேன். பர்ட்டு சிபிஎம் எடுத்துட்டு சம் போகும்போது இன்னும் உங்களுக்கு அந்த கிரக்ஸ் வந்து நல்லா புரியும். ஓகேவா? இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபைல் நேத்தி காமிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல. சிவா நீங்க கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா சிவா ஒன்றும் பிரச்சனை இல்லையே இது வரைக்கும்? ஈஸியா புரிஞ்சிடும் சிவா, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நான் வந்து இதுல ப்ரெடாமினண்டா சம்ஸ் வந்து ஒரு சம்மோ ரெண்டு சம்மோ தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கு. சரியா? அதனால ஒன்னொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிரிட்டிக் இஎஸ்டி எப்படி பண்ணணும், இஎஃப்டி எப்படி பண்ணணும், எல்எஸ்டி இன்னும் சிம்பிளைஸ்டு. எனக்குன்னு ஒரு 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 இது போட்டிருக்கேன், டேப்லர் காலம். இவங்க போட்டிருக்காங்க. பட் இங்க போட்டிருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் தனியா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் திருப்பி உங்களுக்கு ஒன்னொன்னா போட்டு காமிப்பேன். ஜஸ்ட் இப்படி இண்டிகேட் பண்ண மாட்டேன், ஒன்னொன்னா போட்டு காமிப்பேன். ஏன்னா வந்து இது போட்டு காமிச்சாதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்படி போட்டு காமிச்சா இதுல இது டிப்பிக்கலா இப்படி ஒர்க் அவுட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். அதனால நான் அப்படி பண்ணி கொடுக்குறேன். சரியா? அது வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் வந்து 9:15 எத்தனை மணிக்கு அங்க கிளாஸ் போட்டிருக்கேன்? ஓ 8:15 தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, சாரி சாரி, 8:15 வரைக்கும் நம்ம கிளாஸ் பார்க்கலாம். சாரி நினைச்சேன். இப்போ ஸ்லாக்ன்றது இட்ஸ் a difference between ஃபர்ஸ்ட் இஎஃப்டி அண்ட் எல்எஃப்டி. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎஃப்டின்றது என்னன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். இது என்னன்னா சம் ஆஃப் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பிளஸ் டைம் ஆஃப் டியூரேஷன் ஃபார் எனி இவெண்ட். அதாவது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து பஸ்ல போறேன். ஒரு நாளைக்கு வந்து என்னால் மேக்ஸிமம் வீட்லேருந்து ஏர்லியஸ்ட்டாக எவ்வளோ கிளம்ப முடியும்னா 8 மணிக்கு கிளம்ப முடியும்னா, என்னோட 8 ஏர்லியஸ்ட்டாக எவ்வளோ கிளம்ப முடியுமா 8 மணின்றது தான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். அப்புறம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டைம் சேர்த்து 8 மணியும் சேர்த்து பண்ணால் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடச்சிரும். இது ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்கிறேன். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்ன்றது எப்படின்னா, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் த ஹெட் இவெண்ட். லேட்டஸ்ட் ஹெட் இவெண்ட்டோட லேட்டஸ்ட் ஹெட் இவெண்ட்ன்றது என்ன பார்த்துருக்கோம் இங்கே நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து ஸ்டார்ட் ஈவெண்ட்டு, இன்னொன்று ஃபினிஷ் ஈவெண்ட்டு. ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து ஹனுமார் வாலு மாதிரி டெய்ல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபினிஷ் ஈவெண்ட்ன்றது ஹெட் ஈவெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. அப்பனா இந்த லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்ன்றது வந்து the total it is calculated from the latest finish time of the head event. இதுக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் டைமோட கண்டிப்பா நம்மளுக்கு கால்குலேஷன் தெரியணும். ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட் டைம்ன்றது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம் ரெக்வயர்ட் இன் கம்ப்ளீட்டிங் தி ப்ராஜெக்ட். சரி, இப்படி படிக்கும் போது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்படியே டிராவல் பண்ணுங்க. சம்ல வரும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரிப்பா அதை மறக்காத மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்றேன். So இப்போ terminologies, get used to the terminologies in network diagram. We saw about what is called as event, then we saw about what is called as activity,
we saw what is called as அந்த சர்க்கிள்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? event. அந்த arrow மார்க்குக்கு பேர் வந்து activity, predecessor activity, successor activity, concurrent activity. அப்புறம் start event, end event, dummy activity. What is slack? Slack is basically it is calculated by the difference between EFT and LFT for any job. EFT is sum of the earliest start time plus the time of duration for any event. LFT is calculated from the LFT of the head event. ஸோ ஃப்ளோட்டுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு அது நெட்வொர்க் அனாலிசிஸ்ல தான் ஃப்ளோட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் டைம் அவைலபிள் டு ஃபினிஷ் த ஆக்டிவிட்டி. அதாவது கிளைண்ட் என்கிட்ட 6 மாசம் நம்ம டைம் கொடுக்குறேன், மேக்ஸிமம் டைம் 6 மாசம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் இட். 6 மாசம் அவன் சொல்றான், பட் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்ததுல 4 மாசத்துலயே அந்த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் டைம் முடிஞ்சதுன்னா அப்ப என்னோட ஃப்ளோட் என்ன நந்தனா? சொல்லமா இந்த சாப்டர் ரொம்ப கீனா எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் டைவர்ட் ஆயிடாதீங்க. 100% கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, சரியா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆயிடுவீங்க சம் போடும்போது, சரியா? அதனால கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எல்லாரும். டைவர்ட் ஆகாதீங்க, மெயினா டைவர்ட் ஆகக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க நந்தனா உங்களுக்கு, அவன் சொல்றான் 6 மாசம் மேக்ஸிமம் டைம் 6 மாசம் கொடுக்குறேன் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு அப்படின்னு கிளைண்ட் நம்ம கையில ஒரு ப்ராஜெக்ட் கையில கொடுத்துறோம். நம்ம அசஸ் பண்ணி பார்த்ததுல அந்த ஆக்சுவலா இந்த டைம் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் டைமே வந்து 4 மாசம் தான் இருக்கு. அப்ப என்னோட ஃப்ளோட் என்ன? என்னடா சொல்லமா? எனக்கு பயங்கர சவுண்டா இருக்குடா, மிக்ஸி சவுண்ட்லாம் கேக்குது. எப்படி 4 months? 4 months இல்ல, 2 months டா. மொத்தமா 6 மாசம், அதுல நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 4 மாசம் தான் எடுக்கும். அப்பனா 6 minus 4 is equal to 2. சரியா? இதான் float. இங்க வந்து there will be many activities where the maximum time available to finish the activities more than time to required to complete it. Any project, any small project ஆ இருக்கட்டும், பெரிய project ஆ இருக்கட்டும், நல்லா ensure பண்ணிக்கணும் நம்மளுக்கு client கொடுக்குற டைம் வந்து லேந்து கிளைண்ட் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு டைம் கொடுக்கறதுலேருந்து ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஜாஸ்தியா மேக்ஸிமம் டைம்ன்றத அவன் கிளீனா நம்மளுக்கு அதையும் சொல்லிடுவாங்க. நான் ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லிடுவாங்க. அந்த மேக்ஸிமம் டைமை தான் ஃப்ளோட் கால்குலேஷனுக்கு எடுக்கணும். ஸோ இந்த இதுக்கான 2 டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 6 minus 4 தான் 2. அதுதான் ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்ல 3 வகை இருக்கு: டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்னா, என்னோட ப்ராஜெக்டோட டியூரேஷன் டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணாம, ஓகேவா, மேக்ஸிமம் அமௌண்ட் பை விச் த டியூரேஷன் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி கேன் பி இன்க்ரீஸ். டியூரேஷன் டைம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாம டியூரேஷன், ஒரு ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் டைமை நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா மேக்ஸிமமா எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அது டோட்டல் ஃப்ளோட். ஸோ டோட்டல் ஃப்ளோட்ன்றது ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் we should see the difference between earliest start time of tail event and latest finish time of head event. ஓகேவா? எல்லாரும் நோட் வச்சிருக்கீங்களா? சின்ன நோட்டு. ஓகேவா? அந்த நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் எழுதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சிவா. ஆமா சிவா, நாங்க பண்ணினோம் சிவா, எல்லா கம்பெனிலயும் பண்ணுவோம். இது சரியா பண்ணலன்னா ப்ராஜெக்ட பின் எடுத்துட்டுருவாங்க, அதுக்கான காசே கொடுக்க மாட்டாங்க.
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணல. அவன் சிவா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரூல் படி அடுத்த 1 இயருக்கு அந்த கிளைண்டோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. HCL ஒரு வாட்டி இந்த கம்ப்ளீட்டா பண்ணி நாங்க இந்த ஸ்லாக் ஃப்ளோட்லாம் போட்டு கரெக்டா தான் பண்ணோம். ஆனா என்னாச்சு, கிளைண்ட் எண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஆட்டோமேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஆல்மோஸ்ட் 50% முடிச்சிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு வந்து திடீர்னு வந்து 6 மாசம் டைம் கொடுத்தத 4 மாசத்துலயே முடின்ட்டான். எங்களுக்கு வந்து 50% 6 மாசத்துல 3 மாசம் 50%. 4 மாசத்துலயே முடினா எப்படி 1 மாசத்துல முடிக்க முடியும்ட்டு நாங்க சொல்லிட்டோம். இல்ல சார், எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ் இது ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிடுவோம் சிவா. நமக்கு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க் டயக்ராம்ஸ்லாம் பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் போட்டு இந்த ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் டேபிள்லாம் போட்டு ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட சொல்லிடுவோம். எந்த மாதிரி இது அதாவது இது பேசிக்கா என்னன்னா, நெட்வொர்க் என்ன சொல்லுதுன்னா, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் நிறைய வழிகள் மூலமா நான் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கலாம். ஓகேவா? அந்த நிறைய வழிகள் மூலமா பண்ணும்போது எந்த வழியில எனக்கு மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் இருக்கோ அந்த வழியை சூஸ் பண்ணி நான் கிளைண்ட் கிட்ட சொல்வேன். இந்த வழியை தான் நான் வந்து இப்போ எங்க உங்களுக்கு ரொம்ப எங்க காஸ்ட் கம்மியா இருக்குன்ற ஒரு கால்குலேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாத் எஸ்ன்னு போட்டிருக்கல, இதுல இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதை வந்து இந்த இது நம்ம நம்பர்ஸா பாக்குறீங்கல்ல, நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு நாங்க ஒண்ணு பண்ணுவோம். இதை பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவோம், இந்த பி ஆக்டிவிட்டி மூலமாக தான் எங்களுக்கு மினிமைசேஷன் ஆஃப் தி காஸ்ட் இருக்கு. இதுல நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம், இந்த மந்த்ல இது பண்ணிடுவோம், இந்த வீக்ல சாரி இந்த வீக்ல இது பண்ணி கொடுத்துருவோம், இந்த வீக்ல பண்ணி கொடுத்துருவோம்ட்டு இந்த அழகா இந்த நெட்வொர்க் அனாலிசிஸே எங்களை கெயின் பண்ணிடும், போடும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கிளைண்ட் 4 மாசம் சொன்னால இந்த நெட்வொர்க் போட்ட டயக்ராமையே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால நாங்க வேற வழி இல்லாம சொல்லிட்டோம், எங்களால வந்து சாரி சார், நீங்க வந்து எங்களுக்கு ரஷ் பண்றீங்க, 4 மந்த்ஸ்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. 4 மந்த்ஸ் கொடுக்கல, டைம் கொடுக்கல. எங்களோட ப்ராஜெக்ட் நான் இங்க இதுக்கெல்லாம் இப்ப நார்மலா போடுறோம் சிவா, ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம் போடுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு 1.5 வீக்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டா போட்டு மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்க ஜிஎம்க்கு ப்ரெசென்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அவரு ஓகே சொல்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அது ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, 4 ப்ராஜெக்ட் கையில கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் நாங்க இது வச்சு கடைசியா பாத்தீங்களா காஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, இந்த காஸ்ட் தான் நான் கடைசியா எடுத்துன்னு வந்து மினிமைசேஷன் ஆஃப் கால்குலேஷன் நம்ம பண்ணணும். எப்பவுமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒரு ஆளா பண்ண மாட்டாங்க சிவா, 3 ஆள் மினிமமா இருப்பாங்க. ஒரு சீனியர், அவங்க கீழே 2 பேர் இருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் என்னால முடியல கொடுத்துட்டேன்னா அடுத்த 1 இயர் ஃபுல்லா எங்களுக்கு ப்ராஜெக்டே அசைன் பண்ணல, அந்த கிளைண்ட் கிட்ட ப்ராஜெக்டே வரல. அப்புறம் வேற ஏதோ பேங்கிங் ப்ராஜெக்ட் வேற யார்கிட்டயோ நிறைய பேர்கிட்ட நாங்க கேட்டுட்டே இருக்கணும் சிவா. நிறைய கம்பெனிஸ் இமெயில் அனுப்பணும், நாங்க வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் பண்றோம். சரி, எந்த வந்து பேசிக்கா இப்படி எங்களுது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, வி ஆர் பார்ட் ஆஃப் பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் டீம். எங்களோட கிளைண்ட் வந்து யூபிஎஸ் ஸ்விஸ் பேங்க் பர்சன். அவர் வந்து என்னன்னா எங்க கிட்டயும் சென்னையிலயும் கொடுத்தாரு, புனேல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஸ்விஸ் பேங்க் ஓடதே இருக்கு, யூபிஎஸ் ஓடது. நீங்க அப்புறம் நெட்ல போட்டீங்கன்னா தெரியும். அவங்க கிட்டயும் அந்த கான்ட்ராக்ட் போச்சு, எங்க கிட்டயும் அந்த கான்ட்ராக்ட் வந்தது. ஹைதராபாத்லயும் இன்னொரு ஒரு பிபிஓக்கு அந்த கான்ட்ராக்ட் போச்சு. ஆனா கடைசியா எங்களோட ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அர்ஜென்ட் பண்ணி 4 மாசத்துல எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பாட் ஏதோ கிரியேட் பண்ணிட்டாங்க பூனேல, ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட சீக்கிரமா முடிச்சிடலான்ட்டு எங்களது ஃபுல்லா ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். கடைசியா எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வரல, எங்களுக்கு வந்து சம்பளம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த 3 மாசம் சம்பளம் எங்களுக்கு கிடையாது. 1 இயருக்கு எங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்ல, பெஞ்ச்ல போட்டாங்க. நான் இப்போ ஒன்ஸ் எனக்கு எனக்கு ப்ராஜெக்ட் அலைன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 பேர் இருக்கோம்ல, ஒன்ஸ் நாங்க ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு அலைன் பண்ணலன்னா எங்களது எங்க ரிசோர்ஸை வந்து பேமெண்ட் அக்கௌண்ட்லயே வராது, நாங்க சம்பளமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம். ஆமா, அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வராது. நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க கிட்ட வந்து நாங்க இந்த மாதிரி பண்றோம்,
ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா நான் feasibility ஸ்டடி பண்ணி மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி தரோம்னு பேசணும் நாங்க. காக்னிசன்ட் அந்த நிறைய ஆக்சுவலா இருந்தாங்க. காக்னிசன்ட்டோடது, டிசிஎஸ் ஓடது, பார்க்லேஸ் ஓடது ஒரு விங்க, பார்க்லேஸோட ஒரு ஃபினான்ஸ் விங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆக்சுவலா. பார்க்லேஸோடது ஆக்சுவலா பிபிஓ ஆஃபீஸ் வந்து இங்க சென்னையில இருக்கு. ஆனா அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை மூவ் பண்ணாங்க. அப்புறம் கடைசியா அவங்களோடது நாங்க பண்ணி கொடுத்து அப்புறம் எங்களுக்கு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி அப்புறம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா சிவா, இப்போ ஒரு 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 ஹெச்சிஎல்ன்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இது ஃபினான்ஸ் டீம்ன்றது குட்டி சிவா. ஐடி டீம் வந்து பெருசு. ஹெச்சிஎல்னாலே உங்களுக்கு வந்து இட்ஸ் an ஐடி தான பேக்ரவுண்ட். அதுல ஃபினான்ஸ் டீம்ன்றது குட்டி. அதுல நான் என்னோட வேலையை தக்க வச்சுக்கணும்னா இந்த PERT நெட்வொர்க் feasibility ஸ்டடி கரெக்டா பண்ணி ப்ராஜெக்ட்டை கரெக்டா எடுத்தேன்னா தான் பண்ண முடியும். இல்ல எனக்கு உட்காத்தி பெஞ்ச்ல உட்காத்தி வச்சிருவாங்க. எப்ப ப்ராஜெக்ட் வருமோ அப்பதான் அலைன் பண்ணுவாங்க. வந்துருச்சுன்னா வேலை கிழியும். வரலைன்னா அப்படியே ஓரமா. அப்பதான் நான் ICWF ஸ்டேஜ் 4 அப்பதான் சுக்லாம்பரதனம் போட்டேன். பெஞ்ச்ல இருப்பேனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி புக்கெல்லாம் எடுத்துன்னு போவேன். அப்பதான் புக்கெல்லாம் எடுத்துன்னு போய் 2 பேப்பர் எக்ஸம்ஷன்லாம் வாங்கினேன் ஓல்டு சிலபஸ்ல. அதுக்கப்புறம் திருப்பி டினோவானால முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா கதை மாதிரி கோடு போட்டுன்னு இருக்கு. அதான் இவ்ளோ இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல வரேன் சிவா. சோ அதனால நம்ம அந்த ப்ராஜெக்ட எடுக்கும்போது ஆமா. அதான் இதோட இம்பாக்ட் வந்து இவ்ளோ தூரம் எம்ப்ளாயி ப்ராப்ளம். அவன் கிளையண்ட் சம்டைம்ஸ் அவன் வந்து அவனுக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் வந்தா டக்குன்னு மனசு மாறிடுவாங்க. யுஎஸ் யூகே கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். சோ நம்ம அதெல்லாம் இல்லாம கரெக்டா வந்து இன்ஷூர் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? நம்ம 9:15 எனக்குண்ணா. ஆனா நான் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாம விட்டுட்டேன்ல. அவன் நானும் ஒரு ஆட்டோமேஷன் பாட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கணும்ல. அப்ப எங்களுக்கு அது தெரியல. ஏஏன்ற ஒரு பாட்டே எங்களுக்கு தெரியல. பூனால இருக்கிற ஸ்விஸ் பேங்க் வந்து ஸ்மார்ட்டா எடுத்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலும் பாட் எடுத்துன்னு போய் காமிச்சிட்டான். எண்ட் ஆஃப் த டே ஒரே விஷயம் தான் கண்ணா, என் வேலை சீக்கிரமா முடியணும். யார் எப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்பரேட்டோட மென்டாலிட்டியே அதுதான்ல. இப்போ நீங்க வந்து ரொம்ப பொட்டன்ஷியலா பண்றீங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இருக்கான், நீங்க பொட்டன்ஷியலா பண்ற எம்ப்ளாயி தான் ரெக்ரூட் பண்ணுவான். இப்ப போன வாரம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, காக்னிசன்ட்ல நிறைய பேர் லே ஆஃப் ஆயிருக்காங்க. எக்கச்சக்கமான பேரை தூக்கியிருக்காங்க. பயங்கரமா தூக்கியிருக்காங்க. பாவம். கஷ்டம். ஓகே, வி வில் மீட் அட் 9:15 சரியா? சிவா, கீர்த்தனா. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. சௌந்தர்யா குட் ஈவினிங், ஆயிஷா குட் ஈவினிங், மித்ரா குட் ஈவினிங், செல்வா குட் ஈவினிங், சௌந்தர்யா குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா. ஸோ நேத்திக்கு அந்த ரெக்கார்டிங் பார்க்க முடிஞ்சுதா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் டைம் இருந்ததா? குட். காஸ்டிங்ல இன்னைக்கு பார்க்குறோம். மெட்டீரியல் காஸ்டிங்ல இன்னைக்கு வந்து அந்த ஃபிஃபோ லிஃபோ சம்ஸ் இப்ப போட போறோம் சரியா? ஸோ ஃபிஃபோனா என்ன அர்த்தம் செல்வா? சொல்லுங்க கண்ணா. ஐயோ சாரி 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 சாரி. சாரி கண்ணா. ஐயோ நான் வந்து மத்தியானம் வேற. இல்ல லா தான் சாரி. சாரி ரொம்ப சாரி. இந்த காஸ்டிங்கோட ஒரு தனி பிரியமா எப்ப பாரு காஸ்டிங்கே வருது. ஸோ இன்னைக்கு லால வந்து we are going to take an important chapter called as business ethics சரியா?